மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன தம்பி துளசி கிட்ட வந்து சின்னம்மா நீங்க தாலியை கழட்டி உண்டியல்ல போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம துளசியுமே போட்டுட்டோம் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நம்ம சின்ன தம்பிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கு. சின்னம்மா எனக்கு இப்போதான் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு அமைதியாக இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருந்தேன். எங்க இந்த விஷயம் அம்மாக்கு அபிராமி அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன துரோகின்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குவேன் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி அங்கேருந்து வந்துடுறாங்க. துளசி இங்கே நம்ம முத்துவோட ஃபோட்டோ முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, எங்க நான் சின்ன தம்பிக்கிட்ட பொய் சொல்லிட்டேன். அவர் கட்டின தாலி என் கழுத்தில் தான் இருக்குது. என்ன தான் நான் இதை கழட்டி உண்டியில் போடணும்னு நினச்சாலுமே நீங்கள் என் கனவுல வந்து பேசின விஷயம் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். சின்ன தம்பியை என் புருஷனாக ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த விஷயத்த நான் அத்தைக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அத்தை வந்து இந்த விஷயத்த ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி வந்து முத்து ஃபோட்டோ முன்னாடி கேட்கவும், உடனே முத்துவோட ஃபோட்டோவிலேருந்து பூ விழுகுது. அதை பார்த்ததுமே இங்கே நம்ம துளசி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம துளசி சின்ன தம்பிக்கிட்டேயும் சரி, நம்ம அபிராமிக்கிட்டேயும் சரி இந்த விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கான நேரம் பார்த்து தான் சொல்லுவாங்க. அதே சமயம் சின்ன தம்பி அம்மு அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த அம்முன்றதே நம்ம துளசி தான். அந்த விஷயம் நம்ம துளசிக்கு தெரியும். ஆனால் துளசி தான் அம்மு அப்படின்ற விஷயம் நம்ம சின்ன தம்பிக்கு தெரியாது. இப்போது நம்ம சின்ன தம்பி வெளியே போய் படுத்துக்கிட்டு கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே நம்ம அம்முவோட ஃபோட்டோவை பார்த்து, அம்மோ நான் பெரிய தலைவலியிலேருந்து நான் இப்போது ரொம்ப ரிலாக்ஸாக மீண்டு வந்துட்டேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கமோ. அதே சமயம் நீயும் சீக்கிரமாகவே என் கண்ணுக்கு தென்பட்டுட்ட அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன். அதே சமயம் எனக்காக நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கே என்னன்னு தெரியல. கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் உனக்காக நான் என் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி துளசியோட ஃபோட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சிவகாமி வந்து பவானி கிட்ட, இங்கே பாரு பவானி, அந்த அபிராமியை வந்து கொன்று போட்டுடணும். அந்த வளநாட்டுக்கே நான் நாச்சியார் ஆகணும். அபிராமியை ஃபஸ்ட்டு கொன்று போட்டுட்டோம் அப்படின்னா இந்த துளசியை தூக்கி அப்படியே குப்பைத்தொட்டியில் போடுற மாதிரி போட்டுடலாம். இந்த அபிராமி தான் முக்கியமான ஆலமரத்து தூணே. அவளை ஃபஸ்ட்டு வேரோட பிடுங்கி தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவானி இருந்துட்டு, அம்மா நீங்கள் கவலையே படாதீங்கம்மா, அந்த அபிராமி அம்மாவை நான் சாட்சி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அபிராமி வந்து ஒரு ஸ்கூலோட ஃபங்க்ஷனுக்கு ஸ்கூல் திறந்து வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. அதாவது போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அவங்களுக்கு. இந்த விஷயம் வந்து பவானிக்கு தெரியுது. பவானி இருந்துட்டு சிவகாமி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்கூல் திறப்பு விழாக்கு அபிராமி அம்மா போகிறாங்க. அந்த அபிராமி நாச்சியார் அம்மாவை கண்டிப்பாக அங்கே வச்சு நான் பழி வாங்கிடுறேன், தீர்த்து கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம சிவகாமியோட பொண்ணு காதில் கேட்டுடுறாங்க. இப்போது இந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சிவகாமியோட பொண்ணு வந்து எப்படியாவது இதை நம்ம பெரியம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பரஞ்சோதி ஊர் ஃபுல்லாக தேடி ஒரு வழியாக தாயம்மாவோட வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. தாயம்மாவை பார்த்து, தாயம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உன்னை தேடி நான் எங்கெங்கேயோ அலைஞ்சேன். எப்படியோ என் கண்ணுக்கு நீ இங்கே பட்டுட்டீங்க. அம்மா தாயம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. எதுக்காக இவர் நம்மளை தேடி வந்திருப்பாரு, ஊர் ஃபுல்லாக நம்மளை எதுக்காக தேடி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன தாயம்மா பார்க்குற? ஆமாம், சிவகாமியோட அப்பா உங்ககிட்ட ஒரு குழந்தைய தூக்கி கொடுத்தாரமே, நீ கூட அந்த குழந்தைய இப்போ வரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. சொல்லு தாயம்மா, அந்த குழந்தை எங்கே இருக்கு இப்போது, அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம தாயம்மா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, பதறவும் செய்கிறாங்க. என்ன இது, சின்ன தம்பி கேட்டு தான் வந்திருக்காரு, ஒருவேளை எல்லா விஷயமும் இவருக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மா இருந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க, எதுவுமே சொல்லாமல். உடனே எங்கள் பரஞ்சோதியோ, இங்கே பாரு தாயம்மா, நீ தயங்காத, எல்லா விஷயத்தையுமே சிவகாமியோட அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை தேடியே வர ஆரம்பித்தேன். நான் பெத்த பிள்ளை, எனக்கும் அபிராமிக்கும் பிறந்த குழந்தை உங்ககிட்ட தான் வளருதுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் பிள்ளை எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரஞ்சோதி ரொம்பவே ஆவலாக கேட்கவும் இப்போ தான் நம்ம தாயம்மாவுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. சரி, இவர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காரு, இவர்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாயம்மாவுமே, ஐயா எப்படியோ இந்த
விஷயம் உங்ககிட்ட சிவகாமி அம்மாவோட அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உங்கள் பையன் வேறு யாரும் இல்லை, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறானே சின்ன தம்பி, அவன் தான் உங்கள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம பரஞ்சோதி பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. என்ன சாயம்மா சொல்கிற, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாய்யா, அந்த சாமி சாட்சியா, அந்த சாமி சத்தியமா, சின்ன தம்பி தான் உங்கள் பையன், அந்த வளநாட்டுக்கே ஜமீன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாயம்மா எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. நம்ம பரஞ்சோதி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி தாயம்மா, நான் இந்த விஷயத்தை இப்போவே அபிராமி கிட்ட சொல்லணும், பக்கத்துலேயே என் பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் இப்படி ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரஞ்சோதி வந்து தாயம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பரஞ்சோதி ரொம்பவே சந்தோஷமாக இப்போ அபிராமி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம சின்ன தம்பி வந்து பட்டறையில் வேலை செய்கிறதுக்காக போயிருக்கவும் இங்கே பரஞ்சோதி ரொம்பவே சந்தோஷமாக அபிராமின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இவர் இந்த சத்தம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சூடாமணி, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அதுக்கப்புறம் பாண்டியனோட அப்பா அம்மா, இப்படி வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. துளசியும் வந்துடுறாங்க. அபிராமியுமே என்னங்க இவ்வளோ சத்தமாக கூப்பிடுறீங்க, என்னங்க ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை அபிராமி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க கொஞ்சம் நிதானமாக சொல்லுங்கள், பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அபிராமி, நம்ம வீட்டில் வேலை செய்கிறானே சின்ன தம்பி, அவன் வேறு யாரும் இல்லை, நமக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. துளசியுமே கொஞ்சம் அதிர்ச்சி தான் ஆகுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போது சின்ன தம்பியை தன்னோட புருஷனாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான தகுந்த நேரமும் இப்போ நம்ம துளசிக்கு வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போது இங்கே அபிராமி இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியல, நமக்கு பிறந்த பையன் முத்து, அவன் தான் நம்மளை விட்டு போயிட்டானே, அந்த முத்துவோட ஞாபகத்தில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அபிராமி, இது விஷயமா நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிவகாமி அப்பாவோட உயிருக்கு, அதாவது அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அப்போது நம்ம பரஞ்சோதியை வர சொல்லி எல்லா உண்மையும் சொன்ன விஷயம், நம்ம பரஞ்சோதி ஊர் ஃபுல்லாக தேடி ஒரு வழியாக தாயம்மாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னு எல்லாத்தையுமே லைனாக சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அபிராமி, சூடாமணி, வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. சூடாமணிக்கு பயங்கர வயிற்றுச்சலாக இருக்குது. அம்மா என்னம்மா இது புது கதையாக இருக்குது, இந்த முத்து மாமா தான் இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த வளநாட்டோட நாச்சியார் நான் தான் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த துளசியை வந்து நான் இந்த வளநாட்டோட நாச்சியாராக ஆக்கணும்னு சொல்லிட்டு அத்தை பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியாவது இந்த துளசியும் சின்ன தம்பியும் வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இந்த சின்ன தம்பி தான் இந்த ஜமீனுக்கே வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சூடாமணி வந்து பயங்கர கோவமாக சொல்லவும், உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாமே என்னால் நம்பவே முடியல, இது கனவா நினவான்னு கூட தெரியல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அபிராமி, சிவகாமிக்கும் உனக்கும் ஒரே நாளில் தானே பிரசவ வலி வந்துச்சு, அப்போ தான் குழந்தைய சிவகாமியோட அப்பா மாற்றிருக்காரு, சிவகாமியோட பிள்ளை இந்த ஜமீனுக்கே அதாவது வாரிசாக இருக்கணும், இந்த வளநாட்டுக்கே ஜமீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்காரு. அதுக்கு தான் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பாவத்தை பண்ணதுனால தான் எனக்கு அந்த கடவுளாக பார்த்து தண்டனையை கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணார். நீ அதெல்லாம் எதுவுமே நினைக்காத அபிராமி, நமக்கு பிறந்த குழந்தை இப்போ உயிரோடு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சின்ன தம்பி தான் நம்மளோட பிள்ளைன்ற நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன தம்பி ரொம்ப ரொம்ப நல்லவன், நல்ல மனசு, நல்ல குணம் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரஞ்சோதி சொல்கிறாங்க. துளசி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்குது. அப்போது அபிராமி அத்தையோட உண்மையான பையன் இது சின்ன தம்பி தானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்போது எங்கள் அபிராமி கேட்குறாங்க, அப்போது முத்து யாரோட பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கவும், முத்து சிவகாமியோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்போது சின்ன தம்பி பட்டறையிலேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லாருமே ஒன்று கூடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது விசேஷமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி வந்து உள்ளே போகவும், சின்ன தம்பி வந்ததுமே நம்ம பரஞ்சோதி சின்ன தம்பியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம சின்ன தம்பிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பெரியய்யா, எதுக்காக இப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நம்ம பரஞ்சோதி சொல்கிறாங்க, இங்கே பாரு சின்ன தம்பி, இனிமேல் பெரியய்யா சின்ன ஐயானா நீ எதுவுமே பேசக்கூடாது, நீ என்னை அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சின்ன தம்பிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பெரியய்யா அப்பாவா, நீங்கள் நான் உங்களை எப்போவுமே அப்பாவை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, நீ சும்மா அப்பான்னு சொல்லுவ, ஆனால் நீ என் ரத்தம்டா, எனக்கு பிறந்த பையன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன தம்பிக்கு ஒன்றுமே புரியல. அம்மா என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி கேட்குறாங்க. அபிராமியே பயங்கர அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. சின்ன தம்பி, எனக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தைடா நீ, இந்த வளநாட்டுக்கே ஜமீன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமியுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சூடாமணிக்கு பத்திக்கிட்டு எரியுது. அத்தை என்ன அத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் மாமா ஏதோ உளர்றாருன்னா நீங்களும் இந்த சின்ன தம்பி தான் இந்த வளநாட்டுக்கு ஜமீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லைத்த, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சின்ன தம்பி தான் இந்த உங்கள் குழந்தைன்றதை நீங்கள் நம்பாதீங்க, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடாமணி சொல்லவும், அபிராமி இருந்துட்டு, சூடாமணி நீ அமைதியாரு, என்ன உனக்கு தெரியும், ஏன் உன் மாமா பொய் சொல்கிறவரா, அவர் எப்போவுமே உண்மையை மட்டும் தான் பேசுவார், அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுவும் பேசாமல் இருந்தா அப்படின்னாவே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.